அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு பதிவு. தயவுசெய்து யாரும் அட்வைஸ் பண்ணுறது, அறிவுரை கூறுறது மேதாவித்தனமாக கதைக்கிறேன்னு சொல்லி நினைக்கக்கூடாது. எனக்கு டைம் போகலை. நான் மூளைக்குள்ளே சூழலில் பார்த்த விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். அதை விட இந்த மியூசியை இப்போ அந்த வீடியோ எடுக்கிற மியூசியை பார்க்க எனக்கு மிக சந்தோஷமாக இருக்குது. என்ன சொன்னால், எனக்கு இப்படி தாடி மீசி எல்லாம் வைக்கணும்னு விருப்பம். என் அம்மாண்ட தம்பி உடும்பு மாமான்னு சொல்கிறது தியாகராஜா, அவருக்கும் இப்படி தான் மீசியத்துக்களெல்லாம் தாடி மீசியோடு தான் இருப்பார். வீரப்பன் மீசை. சரி, அதை போல் எனக்கு மாமா போல் இருக்கிறன்றதில் சந்தோஷம். மாமாண்ட எனக்கு விருப்பம். உலகத்தில் எனக்கு முதலாவது அம்மா விருப்பம், ரெண்டாவது டைரக்டரிடம் மாமாவை தான் விருப்பம். மாமான்னு சொன்னால், அவர் 23 வயதில் இறந்துட்டார். அவர் தானாக இறக்க வைக்கப்பட்டார்னு தான் நான் நினைக்கிறேன். இது ஒரு வீடியோ பதிவுண்டபடியாக சில வார்த்தைகளை சரியாக சொல்லணும். அவர் ஒரு நாள் இரவு ஒரு 9 மணிக்குள்ளே இறந்துட்டுப்பார். அப்போ அவர் இருந்தது வவுனியாண்ட இன்னொரு பகுதியில், நான் இருந்தது வவுனியாண்ட வடக்கு பகுதியில். அப்போ இரவு நான் எழும்பி நித்தியாலாம் மாமா என்னட்ட ஒரு ஆபத்தில் உதவி கேட்குற மாதிரி எனக்கு கனவில் ஒலிம்பி கற்றுனேன். அம்மா மாமா எனக்கு ஏதோ கூப்பிட்றேன்ட்டு. இப்போவும் கண்ணீர் வருது. அப்போ அம்மா ஒலிம்பி சொன்னால், டே நீ சும்மா படுறான்ட்டு சொன்னான். சரின்ட்டு நான் நித்திரை கொண்டுட்டேன். பயத்தோடு நித்திரை கொண்டுட்டேன். அடுத்த நாள் 10 மணியில், அப்போ ஃபோன் இல்லை, தபால் போட்டால் எல்லாம் வராது. செத்த விடண்டா ஆக்கள் வாசலில் தான் சொல்லணும். அம்மா கிணத்தடியில் குளிச்சு கொண்டு நிற்கிறா. 2 பேர் வருகணும் சொல்லிச்சுனோம், மாமா காவல்குடியில் இறந்துட்டாருண்டு. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் இறக்க வைக்கப்பட்டார். அவரோட நேரடியாக போய் இந்த ஆம்பளையும் 2 ஆம்பளைன்னு அடிப்படையில் அது இந்த மாமாவோட கிணத்தடியில் நின்று அம்மா அதை கேட்டுட்டு எல்லாம் போட்டு அப்படியே எங்களையும் கூட்டிக் கொண்டு பஸ்ஸில் போனால். அப்போ இரவு பிறகு இங்கே வலிக்கிட்டால் இப்போ முந்திர மாதிரி இப்போத்திய மாதிரி முதல் பிரயாணங்கள் இல்லை. சிடிவி பஸ் தான், மினி பஸ் அதில் இல்லை. அப்போ பஸ்ஸில் போய் இரவு 8 மணி போல் தான் நாங்கள் போய் சேர்ந்து. நாங்கள் போய் நான் அம்மா அழுது கொண்டு ஓடிட்டா. நான் வெளியில் நின்று பார்க்க மாமாவை பார்த்தேன். அதுக்குள்ள சம்மந்தப்பட்ட ஆட்கள் எல்லாம் இல்லாமல் போயிட்டாங்க. இருக்கிறவங்களும் வேதனைப்பட்டு கொண்டு தான் இருக்கிறாங்க. இருக்கிறவங்களும் தண்டனை அனுபவிச்சுட்டாங்க. அவங்க செய்த பாவத்துக்கு அவங்களோட பிள்ளைகளும் சேர்ந்து தண்டனை அனுபவிச்சுட்டாங்க. சந்தோஷமாக இருந்தேன். அம்மாவையும் மாமாவையும் யோசிக்கிற போது கவலை வரும். உடும்பு மாமான்னு சொல்கிறதுக்கு அவருக்கு தியாகராஜா பேர். நவரத்ன ராஜா தியாகராஜா. நவரத்ன அம்மாண்டு தேப்பனுக்கு நவரத்ன ராஜா, அவருக்கு தியாகராஜா. உடும்பு மாமான்னு சொல்கிறேன்னு சொன்னால், நாங்கள் பிரியங்குளத்திலிருந்து அவற்றை வீட்டுக்கு போகிறபோது என்ன படியான்னு தான் கூப்பிடுவார். கூப்பிட்டுட்டு உடும்பு வேட்டையாடி உடும்பு கொண்டு எனக்கு வால் பகுதியை சுட்டு தருவார். மேல் பகுதியை கரைக்கு எடுத்துட்டு வால் பகுதியை எனக்கு சுட்டு இப்போ ஞாபகம் இருக்கு. இந்த பதிவு என் மாமாவுக்கு வேண்டி. அம்மா எல்லாம் எங்கெங்கே இருக்கிறீங்களோ தெரியாது. அம்மா செத்து 80ஆம் ஆண்டு. இப்போ 45 வருஷம். அதுக்கு 5-6 வருஷம் முதல் மாமா செத்துட்டார்.
நீங்கள் இருக்க மாட்டீங்க. இந்த சமயப்படி மறுபிறப்பு ஆவியாக இருக்கிறதுன்றெல்லாம் ஐதீகம் இருக்குது. சமயத்தில் கூறப்பட்டிருந்தாலும் எனக்கிட்ட இவ்வளோ காலம் 45-50 வருஷத்துக்கு பிறகு இருக்க மாட்டீங்கள். மாமாவுக்கு 50 வருஷத்துக்கு பிறகு தென்னை மருமகன் இந்த பதிவை இடுவார்னு சொல்லி அவர் நினைச்சிருக்க மாட்டார். நீங்கள் இறந்து போனாலும் நான் இந்த பதிவை போடுறது உங்களுக்கு தெரியாட்டிலும் நீங்கள் உருவமோ எதுவுமே இல்லாமல் அழிஞ்சு போனாலும் நான் இப்போ உங்களோட நினைவில் இருக்கிறேன். அம்மாவையும் மாமாவையும் நான் சாக மட்டும் மறக்க மாட்டேன். மாமாக்கு அந்த அநியாயத்தை செய்தாக்கள் அனுபவிச்சிட்டாங்க. இருக்கிறவங்க அழுந்துறாங்க. நல்ல ஒரு சந்தோஷமாக ஆரம்பித்த உரையாடல் கண்ணீராக போயிட்டு. இதுவும் ஒரு பதிவு தான். நான் முந்தின பதிவில் சொல்லியிருந்தேன், எந்த பிள்ளைகள் இல்லை, எதிர்காலத்தில் வரக்கூடிய இந்த சந்ததியெல்லாம் இந்த வரலாற்றை அறிஞ்சிருக்கோம். இப்படி ஒருத்தன் இருந்தான், இப்படியெல்லாம் நினைச்சான், இப்படியெல்லாம் வாழ்ந்தான்னு சொல்லி நான் மாமாவை விழுந்தது இப்பவும் எனக்கு கவலை தான். இப்பவும் அவற்ற உயரம், அவர் வச்சிருந்த சைக்கிள் ஓடி வாரது, அவர் கட்டின சாரத்தின் நிறம், சாரம் அப்போ ஜீன்ஸ் போட்ட குறைவு சாரத்தின் நிறம் எல்லாம் எனக்கு இருக்குது. நன்றி, வணக்கம். இன்னொரு பதிவு ஒன்று இருக்குது. நன்றி, வணக்கம்.